நம்ம பயனுள்ள சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே நாம செய்கிற வேலையை எப்படி கொஞ்சம் ஈஸியாக செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நாம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணியெல்லாம் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறேன். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போது எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு எப்போவுமே நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்படி நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா குண்டால் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இந்த மாவு பாத்திரத்தை கழுகுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாவு பிசைறதுக்குமே நல்லா சாஃப்டாக வரும் மாவு. இங்கே பாருங்கள், குண்டால் ஒட்டவே இல்லை. நீங்கள் நார்மலாக எண்ணெய் ஊற்றாமல் மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தில் நிறைய மாவு ஒட்டியிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இந்த குண்டாவை கழுகுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. மாவை இப்படி சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த பிசைஞ்ச மாவை இப்படியே விடாமல் கொஞ்சம் கையில் தண்ணியை டிப் பண்ணிவிட்டு இந்த மாவோட தடவி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இப்படி மாவில் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாயிரும். இந்த தடவி வச்ச மாவில் சப்பாத்தி செஞ்சாலும் சரி பூரி செஞ்சாலும் சரி சூப்பராக வரும். சப்பாத்தியெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். பூரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். செஞ்சு காமிக்கிற பாருங்கள். எண்ணெயில் போடும்போதே நல்லா உப்பிட்டு வரும் பூரி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு நம்மளுக்கு மாவு காயவே காயாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாவில் சுட்ட பூரி எப்படி நல்லா உப்பிட்டு வருதுன்னு பாருங்கள். நல்லா புசு புசுன்னு இருக்கும் இந்த பூரி. அதோட நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் வரும். பார்க்குறக்கே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டுற கல்லெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம். இதை அவசர அவசரமாக நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தட்டிட்டு அப்படியே வச்சுருவோம். அடுத்த டைம் பார்க்கும்போது தூசி குப்பை இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம். இது நம்ம கழுகி வச்சுட்டு இந்த மாதிரி டம்ளர் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் கழித்து நம்ம எடுத்தாலும் க்ளீனாகவே இருக்கும். இதில் குப்பை தூசி சில நேரங்களில் குட்டி குட்டி பூச்சி கூட உள்ளே இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு இந்த மாதிரி டம்ளர் போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். அதுக்கு நான் இப்போ 3 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக சாறு புழிஞ்சோம் அப்படின்னா வரவே வராது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாறு புழிஞ்சோம் அப்படின்னா நல்லா சாறு வரும். இந்த லெமன் டிப்ஸ்லேயே 3 டிப்ஸ் பார்த்தலாம். இப்போ லெமன் சாறு புளியும் போது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ புளிஞ்சிட்டு இருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி புளியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சாறு புளிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். இப்படி புளியாமல் இந்த தோலை நல்லா இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறமா சாறு பிழிஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கசப்பு ஏறவே ஏறாது. நல்லா சாரும் நல்லா நிறைய வரும். கொஞ்சம் கூட நம்மளுக்கு கசப்பு ஏறவே ஏறாது. இப்படி இந்த மாதிரி நீங்கள் பிழியும் போது என்னாகும், கசக்கும் அந்த சாறு. அதை தவிர்க்கறதுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் இதே லெமனில் பார்த்தலாம். லெமன் எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயை இதில் கொஞ்சம் சில சொட்டுகள் சேர்த்திட்டு இந்த மாதிரி நீங்கள் தடவி வச்சுட்டீங்க அப்படின்னா லெமன் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியதில்லை, ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம். நம்ம சுண்டல் பட்டாணி இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். இது எல்லாருக்குமே உள்ள ஒரு பழக்கம் தான். இதை நம்ம சீக்கிரமே ஊற வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான அளவு சுண்டலோ பட்டாணியோ எடுத்துகிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா போதும். நல்லா சூப்பராக ஓவர் நைட்டில் எப்படி ஊறி வருமோ அதே மாதிரி நம்மளுக்கு ஊறி வந்திருக்கும். நம்ம எடுத்து சமைக்கிறதுக்குமே சீக்கிரமாக சமைச்சிடலாம். இது நம்ம ஊற வைக்கும் போது கழுகிட்டு ஊற வச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போது நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள். இப்போ கூட அந்த சூடு ஆறவே இல்லை. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நம்ம எப்படி நைட் டைமில் ஊற வைப்போமோ அதே மாதிரி சூப்பராக ஊறிடுச்சு. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தலாம். நம்ம பூரி மசால் செய்கிறதுக்கோ அல்லது எதுக்காவது உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைப்போம். அப்போ நீங்கள் கட் பண்ணாமல் முழுசாக வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும். அதோட வேக வைக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வேக வைங்க. நல்லா வெந்து மசிக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா தோல் உரிக்கிறதுக்கும் சரி மசிக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஈஸியாக வெந்தும் ரெடி ஆயிரும். நம்ம மசால்க்கெல்லாம் நல்லா மசிச்சு செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். அடுத்ததாக நம்ம பூரிக்கிழங்கெல்லாம் செய்கிறப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி டேஸ்ட் வரவே வராது. அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். கண்டிப்பாக கடலைப்பருப்பு சேர்த்துங்க. அதோட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கருவேப்பிலை பச்சை மிளகா மல்லி இலை இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. எப்பவுமே பூரிக்கிழங்குக்கு வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்தணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்தணும் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போது வெங்காயமெல்லாம் சேர்த்திட்டு வெங்காயம் கருவேப்பிலை மல்லி இலை பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் சேர்த்தியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா வெந்து மசிஞ்ச உருளைக்கிழங்க இந்த வெங்காய மசாலா கூட கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வந்து வதங்கணும். வதங்கும் போது நல்லா சாஃப்டாகி வரும். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திட்டு திருப்பியும் நல்லா கரண்டியில் மசிச்சு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. பூரிக்கிழங்கெல்லாம் வந்து எப்பவுமே நல்ல கெட்டியான பக்குவத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூரிக்கிழங்கு மசாலா செய்யும்போது தக்காளி சுத்தமாக வந்து சேர்த்தாமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டல்லாம் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அளவான தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆயிரும். இதை பூரியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். நாம் டீ போட்டு குடிப்போம். டீ எல்லாம் போடும்போது எப்பவுமே ஒரே மாதிரி போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு பால் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்திட்டு உங்களுக்கு எவ்வளோ டீ தூள் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட சர்க்கரை இது எல்லாமே சேர்த்திட்டு கூடவே வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்திட்டு டீ வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி டீ வச்சு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதோட நல்ல ஒரு ரீஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த டீஸ்பூனுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவில் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்து கொதிச்சு சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா நுர பொங்குற அளவுக்கு டீயை ஆற்றிக்கோங்க. ஆற்றிட்டு குடிச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வேலையெல்லாம் செய்கிறப்போ இந்த மாதிரி இடையில ஒரு டீ போட்டு குடிக்கும் போது ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பச்சை மிளகாலாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி பழுத்து போயிடும். இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காஞ்ச மிளகா ரெடி ஆயிரும். இப்படி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்து ரெடியாக இருக்குன்னு. வாங்கிட்டு வந்து வைக்கிறப்போ நல்ல பச்சையாக இருக்கும். அதுக்கப்புறம் பழுத்துரும். நம்ம தூக்கி வீசாமல் இதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 1 நாள் 2 நாள்லேயே நல்லா காஞ்சிரும். பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி இந்த காஞ்ச மிளகாயை ஏதாவது தாளிப்புக்கு அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மிளகாலாம் வந்து பழுத்துருச்சு. இதை வந்து திருப்பி வெயிலில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காஞ்ச மிளகா ரெடி ஆயிரும். இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து வச்சுக்கலாம். இனிமேல் பழுத்த மிளகாலாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். நம்ம வீட்டில் டஸ்ட்பின் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எறும்பு குட்டி பூச்சி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நான் இப்போது கொஞ்சம் எறும்பு பொடி போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இதுக்கு மேலே கவர் போட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் குப்பை போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். குட்டி பூச்சி கொசு எறும்பு இதெல்லாம் வந்து வராமல் இருக்கும். இந்த அழுகுன ஸ்மெல் இதெல்லாமே வந்து வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.